இன்னைக்கு புதிதாக ஒரு நடிகர் துவங்கிய கட்சிக்கு அதை விட அதிகமாக கூட்டம் திரள்கிறது. அதுக்கும் ஆதரவு இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்களா? இதெல்லாம் கூட்டம், ஏன்னா நீங்க கேட்ட கேள்விக்கான பதிலா சொல்றேன். மோடி அவர்கள் வந்த போது மதுராங்கதத்துல லட்சக்கணக்கானவர்கள் கூடினார்கள். அது ஆர்கானிக்கான கூட்டம். யாருமே அந்த இடத்துல சினிமா கவர்ச்சியையோ அல்லது பணத்தையோ அதிகார பலத்தையோ அந்த இடத்துல பிரயோகிக்கல. அங்க வந்தது உண்மையான கூட்டம். அதை நான் கண்ணால பார்த்திருக்கேன். நீங்க சொல்ற கூட்டங்களுடைய ஜனங்கள் எப்படி வராங்கங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். மக்கள் ஒரு வகையில சொல்றேனே, மக்கள் ஒரு அரசியல் கூட்டத்துக்கு திரளாக வருகிறார். எந்த காரணமா வேணா இருக்கட்டும், வரவழைக்கப்பட்டார்கள், வந்தார்கள், அவங்களா வந்தாங்க, எந்த காரணமா வேணா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் மக்களுக்கு அரசியல் ஆர்வம் அதிகரிச்சிச்சுன்னா நான் அதை வரவேற்கிறேன். கமல் அவர்கள் நாடாளுமன்றத்தில் அது பெரியார் அவர்கள் மேற்கோள் கட்டி முன்னாள், ஆனா அதையுமே எல்லாம் வரவேற்று தமிழ்நாடு அரசு ரைட்டுங்கிற மாதிரி இல்லைங்க. கமல் பேச்சு ரைட்டுன்னு அவங்க சொல்றாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் அவங்களுக்குமே அந்த ஸ்பீச் புரியல. புரிஞ்சிருந்தா அவங்க கண்டிப்பா வரவேற்று ரைட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு பெரியாரையும் தெரியல, கமலையும் தெரியல, அவர் என்ன பேசினாருங்கிறதும் தெரியல. அதனால குருட்டு போக்கா எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொம்ப மட்டும் தூக்கி முட்டை மட்டும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதான் உண்மை. கமல் அவர்கள் பேச்சுல நான் அதை பத்தி ஏதாவது ஒரு வீடியோ என்னைக்காச்சும் போடணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆரம்பமே அவரு பவதி பிக்ஷாந்தேகி என்று தெலுங்கில் பிச்சை எடுத்த தியாகையர்னு சொல்லி தியாக பிரம்மத்தை அவமானப்படுத்தி தான் அவரோட ஸ்பீச் அவர் ஆரம்பிக்கிறாரு. தெலுங்கு பாஷையும் தெலுங்கு மொழியும் அவமானப்படுத்தி தான் அவர் ஸ்பீச் ஆரம்பிக்கிறாரு. ஆனா இந்த கவர்மெண்ட்ல பொய்யா கஸ்தூரி மேல தெலுங்கு மக்களை பேசினாங்கன்னு வழக்கு போட தெரியுது. ஆனா தெலுங்குல பிச்சை எடுத்தாரு தியாகராஜரு அப்படின்னு சொன்ன கமலை பாராட்ட தெரியுது. அப்படின்னா பாத்துக்கீங்களேன்.